ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவ புஜங்க ஸ்தோத்திரம். ஜரா ஜன்ம கர்ப்ப அதிவாச ஆதி துக்கானி அசஹ்யானி ஜஹ்யாம் ஜகன்னாத தேவ பவந்தம் வினா மே கதிஹி ந ஏவ சம்போ தயாலோ ந ஜாகர்த்தி கிம் வா தயா தே. ஜரா அப்படின்னா மூப்பு, முதுமை. ஜன்மனா இன்னொரு பிறப்பு. கர்ப்ப அதிவாச திருப்பி ஒரு கர்ப்பத்துல பிறக்கிறது. ஆதி முதலான துக்கானி துக்கங்கள் எல்லாம் அசஹ்யானி தாங்க முடியல, சகிக்க முடியல. ஹே ஜெகநாத, ஹே தேவா, ஜஹ்யாம் அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடு. பவந்தம் வினா நயேவ கதிஹிமே, உன்னை விட்டேன்னா எனக்கு வேற யாருமே கதி கிடையாது. ஹே சம்போ, ஹே தயாலோ, தயாலுவே, தே தயா கிம் ந ஜாகர்த்தி, உன்னுடைய தயை, உன்னுடைய கருணை இன்னுமா தூங்கின்னு இருக்கு? கொஞ்சம் முழிச்சு என்ன பாரு, என் மேல கொஞ்சம் கருணை காட்டு அப்படின்னு இதுல வேண்டிக்கிறோம். சிவாய இதி சப்தஹ நமஹ பூர்வஹ யஷஹ ஸ்மரன் முக்தி கிருத் மிருத்யுஹா தத்வவாச்சி மகேஷான மா காத் மனஸ்தஹ வச்சஸ்தஹ சதா மஹ்யம் ஏதத் பிரதானம் பிரயச்ச. ஏஷஹ நமஹ பூர்வஹ சிவாய இதி சப்தஹ. நமஹ அப்படிங்கிற சொல் முன்னாடி வருது. எதுக்கு முன்னாடி? சிவாய அப்படிங்கிற சொல்லுக்கு முன்னாடி. சோ நம சிவாயன் ஆறுது. அப்படிங்கிற அந்த ஒரு சிவநாமமானது ஸ்மரன், நான் எப்பொழுதும் அதை ஸ்மரிக்கணும். அது எப்பேற்பட்ட நாமம்? முக்தி கிருத், முக்தியை கொடுக்கக்கூடியது. மிருத்யு ஹா, மிருத்யுவை அழிக்கக்கூடியது. அது மட்டும் இல்ல, தத்துவவாச்சி, தத்துவம் அப்படின்னா என்ன? உண்மை பொருள். அந்த உண்மை பொருளை உணர்த்தற ஒரு வாச்சம் அது. ஹே மகேஷான மனஸ்தக வச்சஸ்தக மாகாத், என்னோட மனசுல இருந்தும் என்னோட வாக்குல இருந்தும் போய்விடாம நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்ற. சதா மஹ்யம் ஏதத் பிரதானம் பிரயச்ச, எப்பொழுதுமே இத ஒன்னதான் நான் பிச்சையா கேட்கிறேன். நம சிவாய அப்படிங்கிற மந்திரம் என்னோட மனசுலயும் வாக்குலயும் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். அதை நீ எனக்கு அருளாக செய்துவிடு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வேண்டிக்கிற. துவம் அபி அம்ப மாம் பஷ்ய சீத அம்சு மௌலி பிரியே பேஷஜம் துவம் பவ வியாதி சாந்தௌ பஹு கிளேஷ பாஜம் பத அம்போ ஜ போதே பவ அப்தௌ நிமக்னம் நயஸ்வ அத்ய பாரம். இந்த ஸ்லோகத்துல அம்பாள வேண்டிக்கிறார். ஹே அம்ப, துவம் அபி மாம் பஷ்ய, நீயும் என்ன பாருமா தாயே அப்படிங்கிறார். சீதாம்சு மௌலி பிரியே, பிறைச்சந்திரன தலையில சூடின் இருக்கிற சிவபெருமானோட பிரியமானவளே. துவம் பேஷஜம், நீதான் வைத்தியர். பவ வியாதி சாந்தோ, எதுக்கு? இந்த பவ அதாவது இந்த சம்சாரம் அப்படிங்கிற ஒரு வியாதி, அந்த வியாதி சாந்தி அடையறதுக்கு நீதான் பேஷஜம். பகு கிளேஷ பாஜம், அந்த சம்சாரம் எப்படி இருக்கு? ரொம்ப கிளேஷத்தை கொடுக்கறது. அந்த பவ அப்தௌ, அந்த சம்சார சாகரத்துல நிமக்னம் முழுகி தத்தளிச்சுண்டு இருக்கிற என்ன அத்ய பாரம் நயஸ்வ, அக்கறைக்கு இட்டுண்டு போ. பத அம்போஜ போதே, உன்னோட திருவடி தாமரைகள் அப்படிங்கிற படகை எருக்கி பிடிச்சுட்டு இருக்கேன், நீ என்ன கரை சேர்த்துடு அப்படின்னு அம்பாள வேண்டிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அனுத்யத் லலாட்ட அக்ஷி வன்ஹி பிரரோஹைஹி அவாம ஸ்புரத் சாரு வாம ஊரு சோபைஹி அனங்க பிரமத் போகி பூஷா விசேஷைஹி அச்சந்திர அர்த்த சூடைஹி அலம் தெய்வதைஹி நஹ. உத்யத்னா வெளிப்படுகின்ற, அனுத்யத்னா வெளிப்படாத. அவாம, வாமனா இடது பாகத்துல, அவாமனா இடது பாகத்துல இல்லாத. அங்க பிரமத்னா அங்கத்துல இருக்கிற, அனங்க பிரமத்னா அங்கத்துல இல்லாத. அச்சந்திர, சந்திரங்கிறது சந்திரன், அச்சந்திரங்கிறது சந்திரன் இல்லாத. அனுத்யத் லலாட்ட அக்ஷி வன்ஹி பிரரோஹைஹி, அக்ஷிங்கிறது கண்ணு, வன்ஹிங்கிறது அக்னி, லலாட்டங்கிறது நெற்றி. சோ நெற்றி கண்ணிலிருந்து அக்னி வெளி வராத. அவாம ஸ்புரத் சாரு வாம ஊரு சோபைஹி, சாருன அழகான, வாமோரு சோபைஹி அம்பாளை குறிக்கிறது. மிக அழகான அங்கங்களை உடைய அம்பாள இடப்புறம் அமைக்க பெறாதவர்ன்ற அர்த்தம். அங்க பிரமத் போகி பூஷா விசேஷைஹி, போகிங்கிறது பாம்புகளை குறிக்கிறது. பாம்புகளை பூஷா விசேஷங்களாக அங்கங்கள்ல அணியாத. அச்சந்திர அர்த்த சூடைஹி, பிறை நிலாவ
திருமுடியில சூடி இல்லாத தெய்வத்தைஹி நக அலம். தெய்வங்களால எங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்ல, அந்த தெய்வங்களை நாங்க வேண்டிக்கிறது இல்ல. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, நெற்றி கண்ணுல இருந்து நெருப்பு பிழம்பு வெளிப்படுத்துற சிவபெருமான தவிர நாங்க வேற யாரையும் நமஸ்காரம் பண்ண மாட்டோம். தன்னோட இடது பாகத்துல அம்பாளை கொண்டு ரொம்ப அழகா திகழற சிவபெருமான தவிர நாங்க வேற யாரையும் நமஸ்காரம் பண்ண மாட்டோம். பாம்புகளை தன்னோட அணிகலனாக அணிந்து கொண்டிருக்கிற, மேலும் பிறைச்சந்திரனை தன்னோட திருமுடியில சூடி கொண்டிருக்கிற சிவபெருமான தவிர வேற எந்த தேவதைகளையும் நாங்க கொண்டாட மாட்டோம் அப்படின்னு இதுல சொல்றோம். அகண்டே கலங்காத், அனங்கே புஜங்காத், அபாணவ் கபாலாத், அபாலே அனல அக்ஷாத், அமௌலவ் சசாங்காத், அவாமே கலத்ராத், அகம் தேவம் அந்யம் ந மன்யே ந மன்யே. கழுத்துல விஷக்கரை இல்லாதவரையோ, பாம்புகளை அணிகலனா அணியாதவரையோ, கையில மண்டவோடு இல்லாதவரையோ, நெற்றியில நெருப்பு பிழம்ப உமிழற கண் இல்லாதவரையோ, தலையில பிறைச்சந்திரன் சூடாதவரையோ, இடதுபுறத்துல அம்பாள அமைய பெற்று இல்லாதவரையோ ஒரு பொழுதும் இறைவனா கருத மாட்டேன். நமன்யே நமன்யே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றேன். மகாதேவ சம்போ கிரீஷ த்ரிசூலின் த்வதீயம் சமஸ்தம் விபாதி இதி யஸ்மாத் சிவாத் அன்யதா தெய்வதம் ந அபிஜானே சிவஹாஹம் 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 சிவஹாஹம். ஹே மகாதேவனே, ஹே சம்போ, ஹே கிரீஷனே, ஹே திரிசூலியே, த்வதீயம் சமஸ்தம் விபாதி, உன்னிலிருந்து தான் எல்லாமே ஒளிர்றது. இந்த அகிலம் எல்லாமே உன்னோட வடிவமாவே ஜொலிக்கிறது. அதனால உன்னை தவிர வேற ஒரு தெய்வத்தை நான் அறிய மாட்டேன். நானேதான் சிவன், நானேதான் சிவன், நானேதான் சிவன். சிவோகம் சிவோகம் சிவோகம்னு சொல்லி இந்த அகிலமும் சிவம், நானும் சிவம் அப்படிங்கிற ஒரு பேரானந்த நிலையை அடைஞ்சு அத்வைத்தத்தை வெளிப்படுத்துறார். யதஹ அஜாயத இதம் பிரபஞ்சம் விசித்திரம் ஸ்திதிம் யாதி யஸ்மின் யத் ஏவ அந்தம் அந்தே சஹ கர்ம ஆதி ஹீனஹ ஸ்வயம் ஜோதிஹி ஆத்மா சிவஹாஹம் 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 சிவஹாஹம். இதம் விசித்திரம் பிரபஞ்சம் யதஹ அஜாயத, எந்த பரம்பொருள்ல இருந்து விசித்திரமான இந்த பிரபஞ்சம் உண்டானதோ, யஸ்மின் ஸ்திதிம் யாதி, எந்த பரம்பொருள்ல இது நிலைச்சு நிக்கிறதோ, எதேவ அந்தம் அந்தே, எந்த பரம்பொருள்ல இறுதியில ஒடுங்கிறதோ, சக அந்த கர்ம ஆதிஹீனக, கர்ம வினைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஸ்வயம் ஜோதி, தானே ஒளிர்ற ஸ்வயம் பிரகாசமான ஆத்மாவுமான அந்த சிவமே நான், சிவமே நான், சிவமே நான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல். கிரீட்டே நிஷா ஈஷஹ லலாட்டே ஹுத ஆஷஹ புஜே போகி ராஜஹ கலே காலிமாச்ச தனௌ காமினி யஸ்ய தத் துல்லிய தேவம் நஜானே 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 நஜானே. கிரீட்டே, தலையில கிரீட்டத்துல, நிஷா ஈஷஹ, நிஷாங்கிறது இரவு, இரவோட ஈஷனான சந்திரன், யாரு தலையில சந்திரனை சூடின்னு இருக்காளோ, லலாட்டே நெற்றியில, ஹுதாஷக அக்னிய வச்சுட்டு இருக்கார். அதாவது ஹுதாஷன்னா என்ன, அந்த அக்னி இடப்படுற எல்லாத்தையும் சாப்பிட்டுடுறார், அதனால அவருக்கு ஹுதாஷகன் பேரு. புஜே போகி ராஜக, கைகள்ல அணிகலனா சர்ப்பராஜன் அணிஞ்சுட்டு இருக்காரோ. கலே காளிமாச்ச, கழுத்துல அந்த கருமை நிறம் உடையவரும். தனவ் காமினி, ஷரீரத்துல தன்னோட பிரியமான அம்பாளுக்கு இடம் கொடுத்திருக்காரோ. தத் துல்லிய தேவம் நஜானே 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 நஜானே, அவருக்கு இணையான வேறொரு தேவனை நான் அறியவில்லை அறியவில்லை அறியவில்லைன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அனேன ஸ்தவேன ஆதராத்து அம்பிகா ஈஷம் பராம் பக்திம் ஆசாத்ய யம் ஏ நமந்தி மிருதௌ நிர்பயாக தே ஜனாஹ தம் பஜந்தே ஹிருத் அம்போஜ மத்யே சதா ஆசீனம் ஈஷம். இந்த ஸ்லோகத்தோட பலஸ்ருதி, இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுனால என்ன கிடைக்கும்னு சொல்றார். அனேன ஸ்தவேன, இந்த ஸ்தவத்தினால, அம்பிகா ஈஷம் ஆதராத்து ஏ நமந்தி, அம்பிகாவோட ஈஷனான சிவபெருமான யார் ஒருத்தர் ரொம்ப அன்போடையும் பக்தியோடையும் பராம்பக்தி வணங்குகின்றார்களோ, தே ஜனாஹா, அவர்கள் அனைவரும், மிருதௌ நிர்பயாஹா, மரணத்துல பயம் அற்றவர்களாகவும், ஹிருத் அம்போஜ மத்யே, ஹிருதய தாமரைக்கு நடுவுல,
சதா ஆசீனம் ஈஷம் பஜந்தே, எப்பொழுதும் வீற்றிருக்கின்ற அந்த ஈஸ்வரனை தியானிப்பார்கள். அவர்களோட மனசுல எப்பொழுதும் அந்த ஈஸ்வரன் உறைந்து கொண்டே இருப்பான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றோம். இந்த ஸ்லோகமும் பலஸ்ருதி தான். புஜங்க பிரியா கல்ப சம்போ மயா ஏவம் புஜங்க பிரயாத்தேன விருத்தேன க்ளுப்தம் நரஹ ஸ்தோத்ரம் ஏதத் படித்வா உரு பக்தியா சுபுத்திர ஆயுஹு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஏதி. பாம்புகளை பிரியமா ஆபரணங்களாக அணிந்துள்ள ஹே சம்போ, மயா என்னால இந்த மாதிரி புஜங்க பிரயாத்தேன விருத்தேன, புஜங்க பிரயாத்தம் அப்படிங்கிற ஒரு விருத்தத்துல செய்யப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை படிச்சு உரு பக்தியா, ரொம்ப பக்தியோட எந்த ஒரு நரன் படிக்கின்றானோ அவன் சுபுத்திர, நல்ல பிள்ளைகளையும் நல்ல நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அடைவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான இந்த சிவ புஜங்க பிரயாத்த ஸ்தோத்திரத்தை நிறைவு செய்கிறார். ஓம் நம சிவாய.